ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னாலும் இந்த ஒரு மெட்டீரியல் மட்டுமே போதுமானது. ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இல்லை சார், என்ன பப்ளிக் போட்டிருக்கீங்க அப்படின்னம்னா, ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்குது. இது போக ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷத்துலேருந்தே தமிழில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 12th உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இப்போ இருந்தே இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வைஸாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான ப்ரைஸ் 150 rupees. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக கொடுத்துருவேன். இந்த மெட்டீரியலையும் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு டேரெக்டாக கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடியாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது முக்கியம். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. என்னுடைய நம்பர் 6379172791. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க, ஜிபே பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 சாப்டரில் இருக்கக்கூடிய 1 வேர்டு, அது போக இன்டீரியர்லேருந்து என்ன 1 வேர்டு கேட்பாங்க அப்படிங்கிறதும் இதிலேயே சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் 15லேருந்து 18 வரைக்கும் 3 2 மார்க் அட்டன் பண்ண வேண்டியதுக்கு எண்ணமை ஒற்றி எடுத்த நெற்றிமன், தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர், இது புக் பேக்கில் இருக்கிறது. நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயம், இதுவும் நம்ம 10th படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இம்பார்ட்டன்ட். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை மட்டும் படித்தாலே போதுமானது. மொழி இனம் குறித்து ரசூல் கம்சதோ பார்வை, உழுவோர்க்கெல்லாம் வெளிமைய வேந்து நீர், தொடரின் பொருள் யாது, 500 குறிப்புரைக, காவடி சிந்து என்பது யாது. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நீங்கள் 100% எக்ஸாமில் வரக்கூடியது அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் கருத்து யாது. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாது இல்லையா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு டல்லாக தெரியும் பிரிண்ட் எடுக்கும்போது. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அண்டர்லைன் பண்ணியே உங்களுக்கு தெரியும். குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் செய்தி, கற்றேன் என்பாய் கற்றாயா என அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்காக கேட்கிறார். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இங்கே 50 ஆண்டு வேம்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் என்ன சொல்லுவார், ஆசிரியர் மாணவர்னு எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க். மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன, எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதெல்லாம் 100% எக்ஸாமில் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 வருஷமாக நமக்கு கேட்கல. பட் அதுக்கு முன்னால் 4 எக்ஸாம்லேயுமே நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்ற கூட்டினை உறுதிப்படுத்துக, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. 16 கொடுத்துருக்கேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் 14 ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 19லேருந்து 21 வரைக்கும் 2 2 மார்க் கொஸ்டின். இதில் வெறும் 2 மார்க் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 10 minutes தான். பட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் வரைக்குமே நீங்கள் என்ன படிக்கணும், லாஸ்ட்டாக மனப்பாட பாடல் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதும் இதிலேயே சொல்லிடுறேன். 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரே நடையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன், தமிழ்நாட்டின் மாநில மரம் சுருகுறிப்பு வரைக, 5 வேளாண் மந்திரங்கள். இது ஆக்சுவலாக இது போன வருஷத்துலலாம் புக் பேக்கில் கிடையாது. பட் எக்ஸாமில் கேட்டாங்க, ஒரு 3 வருஷம் கேட்டாங்க. பட் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு புக் பேக்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இது கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, ஊவைசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிட்டு எழுதுக. இது எல்லாம் படிச்சுக்கோங்க. மொத்தமே 4 தான் சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் எழுத வேண்டியது 2 இல்லையா, அந்த 2க்கு நான் கொடுத்த கொஸ்டின் மட்டுமே போதுமானது. மொழித்திறன் பயிற்சி 22லேருந்து 30 வரைக்கும் 7 2 மார்க் கேட்பாங்க. இந்த 7 2 மார்க் என்ன ஸ்ட்ராட்டஜியில் படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக கேட்பாங்க. உதாரணத்திற்கு இந்த மொழி முதல் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வருதும் எழுத்துக்கள், இந்த அமைப்பில் இருக்கிறது 1 கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சி இது 1, பகுபத உறுப்பிலக்கணம் 1. மொழித்திறன் பயிற்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகள் 4 கேட்பாங்க. 4 3 7, இதிலேயே முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா. இது போக கலைச்சொல் தருக 1, புரியுங்களா. 8 ஆச்சா. பேலன்ஸ் 1 என்ன அப்படின்னம்னா இந்த வினாவாகவும் இருக்கலாம் அல்லது இதுவாகவும் இருக்கலாம். +1 கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுங்களா. அப்போ 5 + 1 கேள்வி பதிலே படிச்சிடலாம். பேலன்ஸ் 1 புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை, இது 2 படிச்சுக்கோங்க. உயிரீறு மெய்யீறு விளக்குக, பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை ஏற்படும் அவையாவை, விகுதி எவற்றை உணர்த்தும், கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக. மொத்தமே 6 தான் இருக்குது. இந்த 6 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2 அல்லது ஒரு 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். எல்லாமே சின்ன சின்ன ஆன்சருங்க பாருங்கள். திணைப்பால் என் இடம்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கலைச்சொல்லாக்கம் ஆக்சுவலாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், கொரோனாக்கு முன்னால் வரைக்கும் 2017 இந்த சிலபஸ் வந்துருச்சு இல்லையா, எல்லா எக்ஸாம்லேயுமே இது கேட்டிருந்தாங்க. அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது. காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. தேர்வு எழுத வேகமாக போங்க, நேரம் கழிச்சு போனால் பதட்டமாயிரும். இது 100%. ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி, ஆக்சுவலாக இது கேட்டாலும் கேட்கலாம், கேட்கலையும் இல்லை, ஆனால் பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது 100% கேட்கக்கூடியது. ரெண்டாச்சா? கலை கலை கலை, கனை கனை, குறை குறை, பொறி பொறி. வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது 100% கேட்கக்கூடியது. மூணாச்சா? 100% கேட்கக்கூடியது அப்படிங்கிறதே 3 சொல்லிட்டேன். அதுபோக மேலே கொஸ்டின் 2 அட்டன் பண்ணலாம் சொன்னேன், 5 ஆச்சு. நீங்கள் எழுத வேண்டிய பேலன்ஸ் 2க்கு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. இது 100% கேட்கக்கூடியது. ரைட்டா? இதோட 6 ஆச்சா? இன்னும் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாம். இது கேட்டாலும் கேட்கலாம், கேட்காட்டியும் இல்லை. பட் இது 13ஆம் நம்பர் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஆன்சர். எலி நுழையும், எழில் அரிசி கை நுழையும். ஆப்ஷன் மேலே அவங்களே கொடுத்துருவாங்க. எலி எதில் நுழையும்? வலையில் நுழையும். சிலம்பம் சுற்றலாம், கோழைக்கு கூடா குளிக்கலாம். எதை வச்சு நம்ம சிலம்பம் சுற்றுவோம்? கம்பு. கண்ணில் எழுதலாம், வெண்தாளில் எழுதலாம். வெண்தாளில், வெண்மையான தாளில் எதை வச்சு எழுதுவோம்? மைய வச்சு எழுதுவோம். அவ்வளோதான். இது 4 மார்க் கொஸ்டின். அடைப்புக்குள்ள ஆக்கப்பெயர் விதிகளை கொண்டு விதிகளை எழுதுக. மேலே இது சொன்னேன் இல்லையா? இது அல்லது இது 2ல் 1 42ஆம் நம்பர் கொஸ்டினில் கேட்பாங்க. இதுவும் 5 மார்க் கொஸ்டின். ஆளிங்கிறது கொடுத்துருவாங்க, உளவாளின்னு எழுதணும். அகம்னு கொடுத்துருவாங்க, நூலகம்னு எழுதணும். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இது 7வது 2 மார்க் எழுதுறதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. அதுபோக இல்லை நான் பகுபத உறுப்பு இலக்கணம் எழுதுகிறேன் அப்படின்னம்னா பகுபத உறுப்பு இலக்கணம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்கேன். புணர்ச்சி விதி எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புணர்ச்சி விதி இம்பார்ட்டன்ட் இதிலேயே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் இது மட்டும். இந்த 6 புணர்ச்சி விதி எழுதுனா நமக்கு 1 வந்துருமா சார்? 100%. 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. நான் கொடுத்துருக்க 6லேருந்து 1 100% வரும். வரலைன்னா உங்களுக்கு நான் பொறுப்பு, புரியுங்களா? பேமெண்ட் கொடுத்து வாங்குகிறேன், அது மாதிரி எல்லாம் இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் இதுதான் கொடுத்துருக்கேன். இலக்கண குறிப்பு அதே மாதிரி இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருக்கிறது. அது போக இல்லையா? பிறந்தார் அருளியே இது புக் பேக்கு, சொல்ல சொல்ல புக் பேக்கு, அலைகடல் புக் பேக்கு, புதுக்கியவர் புக் பேக்கு. பட் இந்த 2 கேட்டு 1 எழுத சொல்லும்போது புக் பேக்கில் இருக்கிற 1 உறுதியாக கேட்பாங்க. அதனால் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். கலைச்சொல் பார்க்கணும் அப்படின்னம்னா கலைச்சொல்லும் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று 1, இன்குலா புலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் 2, குறித்த காலத்திற்கு முன்பாக உறுதி விரும்பிய தலைவன் 3, 500 இருக்கிறது. 500 பாடல் சுட்டும் முதல் கரு உரிப்பொருள், தமிழ் பண்பாட்டின் அடையாளம், காவடி சிந்து. என்ன சார் 4 தான் கொடுத்துருக்கீங்க, பட் நான் எழுத வேண்டியது 2. அந்த 2க்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் ஒன்று கேட்பாங்களே அப்படின்னம்னா இடம் சுட்டி பொருள் விளக்கம் உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கக்கூடியது. உயர்தமிழை உயிரென்று போற்றுமின் இடம் சுட்டி பொருள் விளக்கம் 100% இந்த வருஷம் இந்த ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக படித்தாலே போதுமானது. செயலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 அட்டன் பண்ணுறதுக்கு 1 வந்துருச்சா? இதுக்கு முன்னால் மேலே வாசித்தது எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா பேலன்ஸ் 1 அட்டன் பண்ணிடலாம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா நான் கீழே கொடுத்துருக்கிறது 1, கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு. இது லாஸ்ட் இயர் புக் பேக்கில் கிடையாது, இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, படிச்சுக்கோங்க. எண்ணுயிர் தமிழென்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று 2ல் ஏதாவது 1, 2ல் ஏதாவது 1 100%. நீங்கள் எழுத வேண்டியது 2 4 மார்க், ரைட்டுங்களா? இந்த 2 படிச்சிருந்தீங்கன்னா 1, பேலன்ஸ் 1 அட்டன் பண்ணுறதுக்கு வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தி 2, ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் 3, ஜீவாவின் பேச்சு நடை குறித்து 4. இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த பகுதி 3 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணோம். பட் 39லேருந்து 42 வரைக்கும் 5 4 மார்க் கேட்க போகிறாங்க. நீங்கள் எழுத வேண்டியது 3. இதுக்கு நான் சொல்ல முனக்கூடிய 3 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நயம்பாராட்டல் கொஸ்டின் நம்பர் 40ல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1, அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் 31ல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2, கடிதம் தன்விவர பட்டியல் அல்லது தமிழாக்கம் தருக நான் கொடுத்துருக்கிறது மட்டும், புரியுங்களா? இது போக உங்களுக்கு ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க. அந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைச்சு எழுத சொல்லுவாங்க. பட் அது நமக்கு புக் பேக்கில் கிடையாது. பட் எக்ஸாமில் உங்களுக்கு அது கேட்பாங்க. அதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருக்கேன். உருவகணி நான் தான் ஆல்ரெடி 42ல் உங்களுக்கு என்ன கேட்பாங்கங்கிறது சொல்லிட்டேன் இல்லையா? திணைத்துறை அல்லது ஜென்ரல் கொஸ்டின் மேலே கொடுத்துருந்ததில் 2 மொழித்திறன் பயிற்சி சொன்னேன். அது 3வது அட்டன் பண்ணிடலாம். உருவகணி 1 படிச்சுக்கோங்க.
சொற்பொருள் பின்வரும் நிலை அணி 2வது படிச்சுக்கோங்க. உவமை அணி 3வது படிச்சுக்கோங்க. இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 மார்க் 39ஆம் நம்பர் அட்டன் பண்ணிடலாம். 40ஆம் நம்பர் அட்டன் பண்ணுறதுக்கு பாணயம் பாராட்டல் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி எழுதணுங்கிறது. தமிழாக்கம் தருக நான் கொடுத்துருக்க இந்த 10ல் 15. இந்த 15ல் உங்களுக்கு 4 தான் என்ன செய்ய போகிறாங்க எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஏன்னா இது 4 மார்க்கில் கேட்பாங்கன்றனால தான் மேலேயும் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு கீழேயும் மெட்டீரியல்லே கொடுத்துட்டேன். மெட்டீரியல் வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணி கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கிக்கலாம். இந்த மைண்ட் மேப் கேட்பாங்க. மைண்ட் மேப் ஒன்றும் கிடையாது, அது அப்படியே ஒரு பத்தியாக மாற்ற போகிறோம். அவங்க கொடுத்துருக்க மைண்ட் மேப்பை பத்தியாக மாற்ற போகிறோம். இது 42ஆம் நம்பரில் கொஸ்டினில் கேட்குறது. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 44ஆம் நம்பர் திருக்குறள் நெடுவினா மட்டும் படித்தா போதும். அடக்கமுடைமை 1, கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம் 2, நிலையாமை குறித்து அவாவறுத்தல் 3, மருத்துவம் மருத்துவர் மருந்துவம் 4. இந்த 4ம் படிச்சிருந்தீங்கன்னா 44ஆம் நம்பர் நெடுவினா உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஒரு 6 மார்க். உரைநடையில் நெடுவினா 45, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் இயல் 1, பௌத்த கல்வி மரபுவழி கல்வி முறை 2, தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பு 3, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை 4. இது 4 படிச்சுக்கோங்க. துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர் 1, வாடிவாசல் 2, ஒரே நண்பன் அப்படிங்கிறது இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்க, அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுமாதிரி தமிழ் மொழிக்கு அயல்நாட்டவர் ஆற்றிய அரும்படிங்கிறது இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்க, இதையும் படிச்சுக்கோங்க. 4 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணலாம். பட் சிம்பிளி தமிழர், ஆஸ்கார் தமிழர் ரொம்ப எளிமையாக நம்ம படித்தனே புரியக்கூடியது அப்படிங்கிறனால இது கொடுத்துருக்கேன். பட் நான் கொடுத்துருக்க 4 மட்டும் படித்தா போதும். ஒரே நண்பன் அப்படிங்கிறதும் தேவையில்லை, ரைட்டுங்களா? ஒரே நண்பன் கதை தானே, எப்படி எழுதுனாலும் நமக்கு மார்க் போடுவாங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில், இல்லை பே பண்ணி வேணும் அப்படின்னம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட என்னுடைய நம்பர் 6379172799 பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட்.